ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஏசாயா 44 வசனம் 23. பாருங்க, வானங்களே கழித்து பாடுங்கள் என்று சொன்னார். ஏன் கர்த்தர் இதை செய்தார், எதை செய்தார் என்று சொல்லும்போது முந்தின வசனம் பாருங்க, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார். யாருடைய மீறுதல் என்பது முந்தின வசனம் பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், அடுத்தடுத்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து படிக்கும்போது ஆண்டவர் எத்தனை நல்லவர். யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ தான் என்னால் மறக்கப்படுவதில்லை, ஏன்னா உன் மீறுதலெல்லாம் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் நான் அகற்றிட்டேன், என்கிட்ட திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கிட்டேன்றார். அதனால தான் கழித்து பாடுங்கள் வானங்களே, இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, அவங்கள என்னால் மறக்கப்படுறதில்லை, ஆனால் இயற்கையெல்லாம் கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களில் குடியிருக்கிற மக்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளை, இயற்கையெல்லாம் சுற்றி நீங்கள் எல்லாரும் முழங்குங்கள், கம்பீரியுங்கள், கழித்து பாடுங்கள், ஏன்னா கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அடுத்த வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அருமையான வேளையிலே நம்முடைய மீறுதலையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் நீக்கினதுனால நம்ம என்ன செய்யணும்? கழித்து பாட வேண்டும். இயற்கையோடு இணைந்து கழித்து பாடுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் அவர் நம்மை மறக்காமல் இருக்கிறவர், நம்மை உருவாக்கினவர். எனவே நாம் அவரை என்ன செய்யணும்? எப்போவும் நினைத்து பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து ஆண்டவரை துதிக்கின்ற மக்களாய் நாம் காணப்படணும். அப்படி இருக்கும்போது உண்மையாகவே நம்மை கழித்து பாட செய்வார். எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்களை நமக்குள் அவர் எழுப்பி தருவார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கார்மேகம் போன்ற பாவங்களை அவர் என்ன செய்கிறாரு? மூழ்கியை தள்ளும் சமுத்திர ஆழத்தில் போட்டு விடுவார். எனவே கவலைப்படாமல் அவரிடத்தில் திரும்ப வேணும். அதான் சொல்கிறேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லி எவ்வளவு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ, கழித்து பாட உதவி ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். கார்மேகம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினாரே, மூழ்கியே தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே, என்னாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மா சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி, உங்களுடைய மனதுள்ள இருளையெல்லாம் நீ நீக்கினீர் ஆண்டவரே. கார்மேகம் போன்ற எங்கள் பாவங்களையெல்லாம் மூழ்கியை தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிஞ்சிங்களே, இதைவிட என்ன ஆண்டவரே வேண்டும்? இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோபை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, புதிய இஸ்ரவேல் மக்களாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறீர் கர்த்தாவே, இயற்கையெல்லாம் கம்பீரித்து பாட வேண்டும் இதற்காக. ஏனென்றால் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அநேக அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது. எனவே நாங்களும் கூட கர்த்தாவை கழித்து பாட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4 வசனம் 13. இன்றைய கேள்வி, எதை உண்கிறவன் எப்படி இருக்கிறபடியினாலே எதில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்? எதை உண்கிறவன் எப்படி இருக்கிறபடியினாலே எதில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்?